ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மணத்தக்காளி கீரை வதக்கிறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சு எண்ணெய் லைட் ஆகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம். காய்ந்த மிளகாய் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம். இதிலே தேவையான உப்பு போட்டுக்கலாம். கீரை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் கீரை ஒரு கட்டு தான் வாங்கினேன். ஒரு கட்டுக்கு மேலே அரை ஸ்பூன் தான் போடுறேன் உப்பு. இந்த கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம இல்லை உடம்புல இருக்கிற புண்ணு எல்லாம் ஆறிடும். வாரத்துக்கு 2 வாட்டியாவது சாப்பிடணும். அந்த கீரை புண்ணாயிடும். பித்தம் இருந்தால் எல்லாம் வெளியே வந்துடும் கரெக்டாக. இந்த கீரை உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் வரமிளகாய். இப்போ கீரை வந்து நான் 3 வாட்டி நல்லா கழுவி வச்சுக்கிறேங்க. போட்டுக்கலாம் மணத்தக்காளி கீரை. கீரை நல்லா வதங்கி எப்படி சுண்டி வச்சு பாருங்கள். போட்டது அதிகமாக தெரிஞ்சுட்டு இப்போ வதங்க இவ்வளோ கம்மியாக எடுத்துக்கோங்க. எப்படி இருந்து இவ்வளோ எவ்வளோ சுண்டு வந்துச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் வச்சுருச்சுங்க. இந்த கீரை மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா விடவே விடாதீங்க. இது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்துங்க. வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடுங்க சாப்பிட்டா.
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா. வாரத்துக்கு 2 நாளாவது இந்த கீரை சாப்பிடுங்க, மணத்தக்காளி கீரை. இங்கே பாருங்கள் இவ்வளோ சுண்டி எவ்வளோ வந்துச்சு பாருங்கள். தண்ணி பூரா வத்திருச்சிங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இது மேலே தேங்காய் தூளுங்க. எங்கள் வீட்டில் யாரும் தேங்காய் சாப்பிட மாட்டாங்க, வந்து நான் தேங்காய் தூள். அவ்வளோதாங்க, கீரை முழு அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சிங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.